ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா எப்படி ஒரு கூகுள் ஷீட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கூகுள் ஷீட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட்டு தேவையான விஷயம் ஒரு கூகுள் அக்கௌண்ட் அல்லது ஒரு பிஸ்னஸ் மெயில கூகுளோட கான்ஃபிகரேஷன் பண்ணி வச்சிருந்தா ஸோ அந்த அக்கௌண்ட் நம்மளுக்கு வேணும். ஸோ நான் என்கிட்ட ஒரு கூகுள் அக்கௌண்ட் இருக்குது. நான் அதை வச்சு ஃபஸ்ட்டு சைன்இன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு கூகுள் ஷீட்டை நம்ம எதில் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிசியில், டேபில், இல்லை மொபைலில், இல்லை வெப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு டிவைஸில் நம்ம கூகுள் ஷீட்டை யூஸ் பண்ணலாம். ஸோ கூகுள் ஷீட் யூஸ் பண்ணணும்னா உங்களோட ஏதாவது ஒரு ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு இல்லை அதோட கூகுள் ஷீட்டோட அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு பண்ணதுக்கு அப்புறம் போயிட்டு கூகுள்னு டைப் பண்ணணும். கூகுள் ஷீட்டோட அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணி உங்களோட அக்கௌண்ட்டை லாகின் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதே ப்ரௌசரில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கூகுள் ஷீட்டுன்னு டைப் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனா கூகுள்னு கொடுத்து நீங்கள் கூகுளோட இதை ஓப்பன் பண்ணிட்டு அதில் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா சைன்இன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இதை ஃபஸ்ட்டு சைன்இன் ஆகலை போல் நான் வெரிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, சைன்இன் ஆயிடுச்சு. சைன்இன் ஆனதுக்கு அப்புறம் இங்கே கூகுளோட ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் கூகுள் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இந்த கூகுள் ஷீட்டை கிளிக் பண்ணிங்கன்னா கூகுள் ஷீட்டோட இன்டர்ஃபேஸ்க்கு போகும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் பிளாங்க் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு புது கூகுள் ஷீட்டு கிரியேட் ஆகிடும். ஸோ இந்த கூகுள் ஷீட்டை ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட டிரைவ்ல சேவ் ஆகிட்டே இருக்கும். இதுக்கு நம்ம ஒரு நேம் டிஃபைன் பண்ணணும். ஸோ அன்டைட்டில் ஸ்ப்ரெட் ஷீட் அப்படின்னு இருக்கிறத ரீநேம் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு கூகுள் டெஸ்ட் ஷீட்னு வச்சுக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இந்த சீட்டுக்கு நேம் டிஃபைன் பண்ணணும்னா இங்க போயிட்டு ரீநேம் கொடுத்து டேட்டா ஷீட் ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ புதுசா ஒரு ஷீட் நம்ம கிரியேட் பண்ணணும்னா ஷிஃப்ட் F11 அழுத்தணும்னா புது ஷீட் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ அதுக்கு நேம் டிஃபைன் பண்ணா சேம் மெத்தட் தான் நம்மளுக்கு புதுசா ஒரு ஷீட் கிரியேட் பண்றதுக்கு. இந்த ஷீட்டை சேவ் பண்றதுக்கு Ctrl+S கொடுத்து நம்ம சேவ் பண்ணணும் அவசியம் இல்லை. நம்ம இதுல எந்த ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தினாலும் இங்க ஆட்டோமேட்டிக்கா அது டிரைவ்ல சேவ் ஆயிடும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இங்க 1 2 3 4 அப்படின்னு டைப் பண்றேன். டைப் பண்ணி முடிச்ச உடனே பாத்தீங்கன்னா சேவிங் அப்படின்னு சொல்லிட்டு இது ஆட்டோமேட்டிக்காவே நம்மளுக்கு சேவ் ஆயிடும். தென் இதை நம்ம ஆஃப்லைன்ல யூஸ் பண்ணோம்னா இது போயிட்டு ஆஃப்லைன் ஆக்சஸ் ஆன் பண்ணிட்டோம்னா இது ஆஃப்லைன்லயும் யூஸ் பண்ண முடியும். இந்த கூகுள் ஷீட்டை நம்ம மட்டும் யூஸ் பண்றது இல்லாம இந்த கூகுள் ஷீட்டை ஷேர் பண்ணவும் முடியும். ஸோ நம்மளோட இந்த கூகுள் ஷீட் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ இதோட ஆக்சஸை நம்ம ஷேர் கொடுத்து அவங்களுக்கு வியூவர் ஆக்சஸ் கொடுக்கணுமா, எடிட்டர் ஆக்சஸ் கொடுக்கணுமா அப்படிங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணி அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். தென் இந்த கூகுள் ஷீட்ல நம்மளால டேஷ்போர்டும் கிரியேட் பண்ண முடியும். நம்ம பவர் பிஐல எப்படி டேஷ்போர்டு கிரியேட் பண்றோமோ அதே மாதிரி நம்மளால கூகுள் ஷீட்லயும் டேஷ்போர்டு நம்மளால கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது இதை நம்ம ஒரு டேட்டா கலெக்ட் பண்றதுக்கான ஷீட்டாகவும் இதை கன்வெர்ட் பண்ண முடியும். இதை வச்சு நம்மளால ஒரு கூகுள் ஃபார்ம்ல இருக்கிற டேட்டாவை இங்க நம்மள ஸ்டோர் பண்ணவும் நம்மளால முடியும். ஸோ அந்த டேட்டாவை வச்சு நம்ம ஒரு டேஷ்போர்டும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். இந்த வீடியோல எப்படி ஒரு கூகுள் ஷீட் கிரியேட் பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்த்தோம். தேங்க்யூ.